ரஜினிகாந்த்ல அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் அவர் வராம விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததும் வளர்ந்ததுங்கிறது விஜயகாந்தோட ஒரு ஆளுமை. தேமுதிகவால் எந்த ஆதாயங்களும் அடையாதது திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, நான் தான் மாற்றுங்கிற அரசியல் மட்டும் தான் பேசுறேன். ஐடியாலஜி அவர்கிட்ட திட்டம் சார்ந்த கொள்கை சார்ந்த எந்த ஒரு பின்புலமும். தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானித்த நிரந்தரமான கேப்டன் பெரியார் மட்டும்தான். நடைமுறையில உரசி பார்த்தோம்னா ஓட் பேங்க் பெருசா வரல. அவர் மறைவுக்கு பிறகும் கூட அது இன்னும் அதல பாதல் தான் போகும். இன்னும் தேமுதிகன்ற கட்சி இல்லாமல் போகும். டிவி நடிகருக்கு லைவ் போட்டு 2 நாள் போட்டவங்க, இன்னைக்கு நடிகர் விஜயகாந்துக்கு போட்டவங்க, சங்கரையாங்கிற 100 வயது தாண்டி அவ்வளவு பெரிய தலைவர் இறந்த போது ஒரு சாதாரண செய்தியை தான் போட்டாங்க. என்ன நிறைய சினிமாக்காரர்கள் விஜயகாந்த் அவர்கள் மறைவை ஒட்டி ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் எழுந்ததையும் நம்ம பார்த்தோம். அதாவது விஜயகாந்த் ஒரு தன்னலமற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர், வள்ளல் குணம் உடையவர் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்ட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்த்தோம். நம்ம உள்ளபடி உண்மையிலேயே மறைந்த நடிகர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய கலை பயணம், அரசியல் பயணம் எத்தகைய தன்மை வாய்ந்தது, அதை எப்படி நாம் உண்மையில் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அலச வேண்டும் என்பதை எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் மூத்த ஊடகவியலாளர் திரு தோழர் அருள் எழுநர் இருக்கிறார்கள். உள்ளபடியே உண்மையில் நடிகர் விஜயகாந்த் அவர்களை எப்படி நாம் பார்ப்பது, அரசியல் ரீதியை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பதை வெளிப்படையாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இதுதான் கொண்டு கொடுக்கிறோம். நேர நெருக்கடியும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறதுனாலும் முதல் முறை ஜூம்ல நம்ம பேசுறோம். விஜயகாந்த் எனக்கு முதலா பழக்கம் நான் ஒரு பள்ளி சிறுவனா இருக்கும்போது 1984 அல்லது 5ன்னு நினைக்கிறேன். ஒரு 10-12 வயசுதான் இருக்கும். அங்க எங்க ஊர் பக்கத்துல ஒரு அழகான பீச் ஒண்ணு இருக்கு, தங்குத்துறை பீச். அது ரொம்ப அழகா இருக்கும். தென்னந்தோப்பும் கடலும் அடுத்தடுத்து இருக்கும். அதுல விஜயகாந்த் ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா எங்க வீட்டுல விட மாட்டாரு எங்க அப்பா. அப்புறம் நான் இவங்களெல்லாம் ஏதோ ஏமாத்திட்டு அங்க போய் பார்த்தா அது ஒரு சின்ன ஓடைக்குள்ள ஷூட்டிங் நடக்குது. அங்க அவரும் ஒரு லேடியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எதையோ ஒன்று எடுத்தாங்க. அது நளினின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நளினியோ அவங்க கூட நடிச்ச ஏதோ ஒரு நடிகை, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்ப கூட விஜயகாந்த ஒரு நடிகரா பெரிய அளவு கவரல. அப்போ சத்யராஜ் பிடிக்கும். அது அந்த காலங்களை ஒட்டி சத்யராஜ், ரகுவரன் கூட ரொம்ப பிடிக்கும். ஆனா விஜயகாந்த் பெருசா கவரல. ஆனா அதுக்கு பிறகு அவரு ஊமை விழிகள் படத்துல அவரை பார்த்தப்போ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் திரைப்பட கல்லூரி மாணவர்களும் திரைப்படத்துறையில நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான, கமர்ஷியலான, எல்லாரும் பார்க்க தகுந்த படங்களை எடுக்கலாம் அப்படின்றத நிரூபிச்ச ஒரு படம் ஊமை விழிகள். அந்த ஊமை விழிகள் படம் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் விஜயகாந்த். ஏன்னா அந்த கதையை ஆபாவாணன் அந்த 80களில் அவர் திரைப்பட கல்லூரி மாணவராக வரும்போது அவர் அன்னைக்கு பாப்புலரா இருந்த பல நடிகர்கள்ட்டையும் போய் சொன்ன கதை தான் அந்த ஊமை விழிகள். ஆனா யாருமே அவருக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணல. ஆனா ஒரு மாணவன் தன்கிட்ட கதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஊமை விழிகள் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தவர் விஜயகாந்த். அதுக்கு பிறகு அடுத்தது அந்த வெற்றி கூட்டணி, அந்த மனோஜ் கியான், ஆபாவாணன், அதுல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய நடிகர்கள், ஒரு செட் ஆஃப் நடிகர்களும் அதுக்கு செட் ஆகி இதானாங்க. கிட்டத்தட்ட அவங்க வெற்றி படங்களா செந்தூர பூவே உட்பட பல படங்களை கொடுத்து திரைப்பட கல்லூரியில படிச்சவங்க நிறைய வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அது அமைஞ்சு. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆபாவாணனை விஜயகாந்திட்ட கொண்டு போய் சேர்த்தது ராவுத்தர். ஆபாவாணனுக்கும் ராவுத்தருக்கும் தான் தொடர்பு. அந்த ராவுத்தர் இதை சரியா புரிந்து கொண்டு விஜயகாந்திட்ட கொண்டு போய் சேர்த்து அதை இது பண்றாரு. விஜயகாந்தோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, ராவுத்தருக்கு முன் ராவுத்தருக்கு பின் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப நிறைய பேர் டிவியில சொல்றாங்கல்ல, டெய்லி போய் சாப்பிடுவாங்க 2000 பேர் 3000 பேர். 2000 பேர் 3000 பேருக்குலாம் சாப்பாடு போட முடியாது. அலுவலகத்துக்கு வர்றவங்களுக்கு ராவுத்தர் கம்பெனில சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு ட்ரெடிஷனாவே அவரு வச்சிருந்தாரு. அப்ப விஜயகாந்தும் கூட இருந்து அவங்க கம்பெனியும் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்த பீரியட்ல எந்த உதவி இயக்குனர் போனாலும் ராவுத்தர் பிலிம்ஸ்ல சாப்பிடணும். என் நண்பர்கள் பலருமே அங்க போய் வாய்ப்பு கேட்டு போறவங்க, அவரோட படத்துல ஒர்க் பண்ண போறவங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணமான பிறகு அந்த ராவுத்தருடன் இருந்த நட்பு அவருக்கு உடைஞ்சு போகுது. அதுக்கு அவங்க குடும்பம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு பிறகு அந்த பழக்கம் வந்து இருந்ததா அப்படின்னா இல்லை. இப்ப நானே விஜயகாந்த ஒரு 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். தேமுதிக அலுவலகத்துல விகடனுக்காக சந்திச்சிருக்கேன். அது மதிய வேளையில தான் போனேன். ரொம்ப பசியோட தான் போனேன். ஆனா ஒரு அங்க சாப்பிட்றதுக்கான சூழல் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க சொல்ற மாதிரி அதுக்கு பிறகு அந்த சூழல் வந்து கண்டினியூ ஆகல. ஆனா அப்படி ஒரு சூழல் இருந்தது உண்மை அப்படின்னு தான் சொல்றாங்க. அது ராவுத்தரோட இருந்த உறவால சாத்தியப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவுல வந்து அவரு ரொம்ப விரிவா பேசும்போது, அவரு சக்சஸ் ஆகாத ஒரு காலத்துல பல நடிகைகள் அவரோட நடிக்கிறதுக்கெல்லாம் மறுத்ததையெல்லாம் என்கிட்ட குறிப்பிட்டே பேசியிருக்காரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவும் செஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகு அவர் சக்சஸ் ஆன பிறகு தயக்கம் இல்லாம போய் நடிச்சதையெல்லாம் வெவ்வேறு இதுல சுட்டி காட்டிக்கிறார். பழகுவதற்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர் தான். ரொம்ப நெருங்கி பழகிறது இல்ல. அருளெழிலன்னு பேர் சொன்னா தெரியற அளவுக்கு நிச்சயமா நான் பழகி இருக்கேன். ஒரு 4-5 பேட்டிகள் எடுத்திருக்கேன். ஒரு பொது கருத்தா எம்ஜிஆர் பத்தி சொன்ன மாதிரியே தான் இவர் பத்தியும் அவரு சொல்றது அப்படிங்கிறது. விஜயகாந்த் ஆபீஸ் எங்க இருக்குது கூட தெரியாது. அவர் சினிமா உலகத்தை பார்த்தது கூட கிடையாது. ஆனா பொதுவா என்ன பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாப்பாடு போனா சாப்பாடு போடுவாருங்க, போனா சாப்பிட்டா போடுவாரு, சாப்பிட வைப்பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சாப்பிடாதவங்களை எம்ஜிஆர் பற்றியான கருத்துக்கள் சொல்லும் போது கூட எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு எம்ஜிஆர் வற்புறுத்துவாருங்க அப்படின்னு ஏதோ இவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் சோறு போட்ட மாதிரியே சொல்லுவாங்க சாதாரண மக்கள். ஆனா அவங்க வீட்டு பக்கம் போகவே முடியாது. எம்ஜிஆர் வீட்டு பக்கம் எளிய மக்கள், ஏன்னா அது லாஜிக்கலா அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் ஒரு வீட்டுல போய் சாப்பிடுறது சாத்தியம் கிடையாது. ஆனா கருத்து எப்படி இருக்குன்னா, யாரு போனாலும் சாப்பிட முடியுங்கிற ஒரு கருத்து எம்ஜிஆர் எப்படி சொன்னாங்களோ, போய் சாப்பிடாதவங்களே எப்படி சொன்னாங்களோ அது மாதிரியான ஒரு கருத்து வந்து திரைத்துறையில வந்து விஜயகாந்த் சொல்லப்படுது. அவர் வீட்டுக்கு போனவங்களை சாப்பிட வச்சாங்க உண்மைதான் 2 பேருமே. ஆனா சாப்பிட வச்சவங்க அந்த துறை சார்ந்தவங்க, அதோட போயிட்டு வரவங்க, அது சார்ந்து தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்துல ஒரு எளிய மனிதனா இருந்து இன்னொரு தோற்றத்துல வந்து ரஜினிகாந்தை விடவும் ரொம்ப கருப்பான ஒரு தோற்றத்துல தென் தமிழகத்துல இருந்து ஒருத்தர் வந்து ரஜினி கமலுக்கு இணையா ஒரு ஹீரோவா வந்தது மட்டுமல்ல, இன்னொரு புறத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் வராம விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததும் அவர் வந்து ஒரு பெரிய சக்தியா வளர்ந்ததுங்கிறது வந்து விஜயகாந்தோட ஒரு ஆளுமை பண்பா நான் பாக்குறேன். அந்த ஆளுமை பண்பில் வந்து அது தமிழர்களுக்கு சாதகமா இருந்ததா பாதகமா இருந்ததான்னு நம்ம பாக்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு சார்ந்த விஷயத்துல கூட எனக்கு தெரிஞ்சு இப்ப வேந்தன் இருக்காப்புல, கேப்டன் செய்திகள்ல அவர் ஃப்ரீலான்ஸா வேலை பார்த்தாப்புல வேந்தன். அப்ப நான் முதல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல போய் அதிகமா வந்து நிறைய பேசுறதுன்னு சொன்னா கேப்டன் நியூஸ்ல தான் நான் பேசுறேன். அதுக்கு காரணம் வேந்தன் தான் என்னை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள். அங்க வந்து எனக்கு வரையறை எல்லாம் கிடையாது. ஒரு திராவிட கழகம் அல்லது பெரியார் இயக்கம் ஒரு சேனல் நடத்தினா அங்க என்னெல்லாம் நான் பேச முடியுமோ அதையெல்லாம் நான் அங்க பேசுறேன். நானும் வேந்தனும் பேசியிருக்கிறோம். அன்னைக்கு இருந்த ஆசிரியர் அரவிந்தன் வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கிய பொறுப்பாகவும் இருந்தாரு. அதனால அந்த சேனல்ல என்ன பேசணுங்கிற வரையெல்லாம் எங்களுக்கு இருந்தது இல்லை. நாங்க சுதந்திரமா பேசணும் அப்படிங்கிறது அவர் நடத்த அந்த சேனல்ல வந்து இதுதான் பேசணும் இது பேசக்கூடாதுங்கிற வரையறைலாம் இல்லாம இயங்குறவங்களை எடிட்டோரியல்ல சுதந்திரமா நடத்துறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா கேப்டன் செய்திகள்ல நானும் வேந்தரம் பேசின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த சேனல்லையும் நாங்க அதளவா பேசல. கலைஞர் செய்திகள்ல பேசிக்கிறேன். வேற எந்த சேனல்களையும் பொது விஷயங்கள் பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்து, சாதி இஸ்லாம் இயங்குறது குறித்தெல்லாம் எவ்வளவு தீவிரமான கருத்துக்களை பொது மேடைகள்ல பேசுறோம். அந்த கேப்டன் நியூஸ்ல நான் பேசியிருக்கிறேன், வேந்தரும் பேசியிருக்கிறோம். ஆனா அது ஒரு நாள் இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த சேனல்ல எதுவும் யாரும் தடை பண்ணது கிடையாது. அதுக்குள்ள இதெல்லாம் வரையறை பண்ணணும்னு அவர் வந்து அதுக்குள்ள அந்த ஜனநாயகம் வந்து விஜயகாந்த் சிறப்பா இருந்தது. ஆனா அதோட இன்னொரு புறத்துல எல்லாருக்கும் உணவளிச்சாரு, பசியாளர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு விஜயகாந்த்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லும் போது, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு அவர் நடத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் நடத்தின நிறுவனம் கேப்டன் டிவி இருக்குல்ல, அந்த நிறுவனத்துல ஊழியர்களுக்கான சம்பளம், போக்குவரத்து அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப துயரமா தான் இருக்குது. அது பத்தி நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையில இருந்த பல பேருக்கு வந்து சம்பளங்கள் சரியா கொடுக்கப்படல. நிறைய பேர் வேலையை விட்டு நின்றதுக்கு காரணமே விஜயகாந்த் சரியா சம்பளம் கொடுக்கல. அப்புறம் சில பேர் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்னா 3 மாசம் சம்பளம் இல்லாம வேலை பார்த்ததுக்கு பிற்பாடுதான் சம்பளம் போடுவாங்க அப்படின்னு இருந்தது. இது வந்து இது நிலப்பரப்பு காலத்துல பண்ணையார்கள் பண்ணடிமையா வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. நீ பாட்டுக்கு வேலை போட்டுக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் இடத்துல சோறு மட்டும் போடுவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்கிறது அந்த பண்ணையார் முறை இருந்து பதில் அது இருந்தது. ஆனா நவீன தொழில்துறை, நவீன அறிவியல் துறை, நவீன அறிவுத்துறையார ஊடகத்துல வந்து அவர் ஊடகத்துல இருக்கிற பத்திரிகையாளர்களை தன் சொந்த பத்திரிகையாளர்ல நடத்தின விதத்துல வந்து நிறைவான சம்பளமோ நிறைவான வேலை வாய்ப்போ இல்லை அப்படிங்கிறதையும் ரெண்டுத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. இதுல வேந்தன் அவர் சார்ந்த அந்த அனுபவங்களை என்னை விட கூடுதலா அவருக்கு தெரியும். நான் சொல்றது வெளியில இருந்து வேலை பார்த்தவங்களை தான். வேந்தனுக்கு இது கூடுதலா தெரியும். அவர் இதை பத்தி சொல்லணும். ஆமா ஆமா. அதாவது இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் சொல்றது இல்லை. இப்ப இதையெல்லாம் கோர்த்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு திரைத்துறை பயணம், அவருடைய அரசியல் பயணம், இந்த 3த்தையும் நம்ம வந்து
ஓவர்வியூ பார்த்தோம்னா அவரை பத்தி மதிப்பீடு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, நீங்க சொன்னது போல யார் போனாலும் வீட்டுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு கருத்து. ஆனா அதுல இன்னொரு உண்மை இருக்கு. என்ன உண்மைன்னா, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அப்போ வந்து டாப் ஹீரோக்களுக்கு வந்து ஒரு மாதிரியான உணவு, அப்புறம் லைட்மேன் போன்ற கடைநிலை ஊழியர்களுக்கான ஒரு உணவு அப்படிங்கிற இருந்த ஒரு நிலையை வந்து முதல்ல மாற்றியது வந்து விஜயகாந்த் அப்படிங்கிறது திரைத்துறைகளுக்கு தெரியும். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அந்த ஷூட்டிங்ல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவர்களுக்கு ஒரு சமபந்தி போஜனம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சமபந்தியாக நான் என்ன சாப்பிடறனோ அதை தான் கடைசியில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அமல்படுத்துறது விஜயகாந்த் தான். ஆனா அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டுல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மிகைப்படுத்த போச்சு. இப்ப நீங்க திரைத்துறைக்கு வருவதுக்கு முன்புல அருள் என்ன சொல்றது போல பல பேர் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. வெளிப்படையா சொன்னோம்னா நடிகை சரிதா வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நடிகர் ராதிகா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை வந்து ராதிகா வீட்டுக்கோ சரிதா வீட்டுக்கோ பேர் சரியா நினைவு இல்லை, டைரக்டா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இது போல என்னை பத்தி யாரோ தவறா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா அது உண்மை கிடையாது, ஏதோ இருந்தாலும் வந்து நான் வந்து டைரக்டா பேச சொல்லி அந்த கிளாரிஃபை பண்றாரு. அந்த பிரச்சனையை கிளாரிஃபை பண்ணி இது போல நான் உங்களை பற்றி தவறா பேச நடிக்கலாம்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணும்போது தான் அது போல நடிக்கிறாங்க. ராதிகா அவரும் சேர்ந்து பல படம் நடிச்சாங்க. அப்ப எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஒரு நபரா வந்து திரைக்குள்ள இருந்தார். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பொதுவான தெரிஞ்ச விஷயம், அந்த கடன்களை அடைச்ச பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே பார்த்திருப்போம். அதை தாண்டி இன்னும் முக்கியமாக 50க்கும் மேற்பட்ட புதிய இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தினது விஜயகாந்த் தான். அதே மாதிரி துணிச்சல், நீங்க முக்கியமாக அவர் வந்து கலைஞருக்கு வந்து பொன்விழா எடுக்கப்பட்ட ஆண்டு. அப்போ பாத்தீங்கன்னா முக்கியமா ஜெயலலிதா இருக்காங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சியில வந்து எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு சாதிக்கிறதுன்னு இருக்கும் பொழுது துணிச்சலாக வந்து கலைஞர்களுக்கு வந்து அந்த பாராட்டு நடத்துறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து அரசியல்ல வந்து என்னதான் வந்து எம்ஜிஆரை வந்து தன்னை கருப்பு எம்ஜிஆர், நான் வந்து எம்ஜிஆர் வழியை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாலும் கூட உண்மையில் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததெல்லாம் என்னன்னா, அவர் வந்து ஒரு திமுக காரராக தான் இருந்தார். உண்மையிலே பார்த்தா கலைஞர் பக்கத்துல எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருப்பார். இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு அது அரசியல் சில காரணங்களால கருப்பு எம்ஜிஆர் தன்னை மாத்திக்கிட்டார். அப்ப அந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சராசரி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து வெளியே வரும்பொழுது எப்படி இருந்தாலும் அதுல நல்ல விடயங்கள், மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், நன்றி மறக்க கூடாது, எல்லாத்தையும் சமமா நடத்தணும் அப்படி நல்ல விடயங்கள் வரும்பொழுது, அது அரசியல் தளத்துல வரும்பொழுது அது சில பேருடைய ஒரு பொது புரிதல், அது பொது புத்திக்கான ஒரு ஒரு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிக்கல் வந்து தவறா கொண்டு போறது. இன்னும் நீங்க சொன்னது போல நான் கேப்டன் தொலைக்காட்சி வந்து நியூஸ்ல வந்து வேலை பார்த்திருக்கேன். வேலை பார்க்கும்போது நம்மளாம் வந்து இந்த தர்மபுரி சம்பவம், இளவரசன் படுகொலை குறித்து எத்தனை நிகழ்ச்சி நம்ம பேசியிருப்போம், பெரியார் பிறநாளை குறித்து எத்தனை நிகழ்ச்சிகள் பேசியிருப்போம், மரக்காணம் சம்பவம் குறித்து அதிகமா வெளிப்படையாக பேசியிருப்போம். எந்த கட்சியும் வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு நக்சல்வாரி அரசியல் அவ்வளவு நம்ம ஃப்ரீடமா பேசியிருப்போம். அந்த நிர்வாக சில பிரச்சனைகள் வரும்பொழுது உண்மையிலே கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து அதுல வந்து வெளியேற்றப்பட்டாங்க ஓவர் நைட்ல. அதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலா இருந்தது. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த நிர்வாகங்கிறது நேரடியாக அவருடைய கண்ட்ரோல் இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. குடும்பத்தார் வந்து இருந்தாங்க அந்த கண்ட்ரோல்ல, அவருடைய மனைவி, அவருடைய மைத்ரன் சுதீஷ் போன்றவர்கள்லாம் வந்து இருந்ததுனால இது நிர்வாகம் அவர் கையில இல்ல அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா பல பேர் எதிர்பார்த்தாங்க. அரவிந்த் சார் உட்பட பல பேர் யாரெல்லாம் வந்து வேலையில இருந்து போனாங்களோ அவங்க யாருமே இது வரைக்கும் வந்து விஜயகாந்த் வந்து தப்பா பேசல. இப்போ பேஸ்புக் நீங்க பாத்தீங்கன்னா யாரும் அது ஒரு கருத்து தான். ஆனா இது எனக்கு அதுல ஒரு இது இருக்கு. இதுல மட்டும் இல்ல, நிர்வாகத்துல வேலை பார்த்ததுல சம்பளம் சரியா கொடுக்கல, வேலையில் ஆட்களை சரியா நடத்தலங்கிறதுல வந்து அவருக்கு வந்து அதுல சம்பந்தம் இல்ல, குடும்பத்தார் தான் இதுல மட்டும் சொல்றது இல்ல. அவரோட அரசியல் முடிவுகள்ல கூட தேமுதிமுகவோட மோசமான முடிவுகளுக்கு வந்து விஜயகாந்த புனிதரா மாத்திட்டு அவங்க துணைவியாரையும் அவங்க குடும்பத்தையும் மட்டும் வந்து குற்றவாளியா மாத்திர போக்கு இங்க இருந்து அங்க வரைக்கும் போகுது. இதுல விஜயகாந்த விலக்கி வைக்க பாக்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டையே கட்டுப்பாட்டுல கொண்டு வருது, எதிர்கட்சியை சொல்றவரு, எல்லாவற்றையும் குறை கொண்டு சொல்றவரு அவர். அப்ப நீங்க அப்படி செய்யறாருன்னா அது அவரோட பெரிய குறை இல்லையா? அப்ப அவர் வந்து தன் மனைவி கிட்டையும் தன் மைத்துனர் கிட்டையும் அதிகாரத்தை கொடுத்துட்டு கட்சியில வந்து என்ன வேணுமாலும் முடிவு எடுக்கலாம், தனக்கு விருப்பம் இல்லாம எடுக்கலாம், நிர்வாகத்துல என்ன முடிவு எடுக்கலாம் அவர் கொடுக்குறாருன்னா அப்ப அது அவர் பெரிய தப்பு தானே. அதனால அதுல வந்து பிரேமலதா அந்த நிர்வாகம்ங்கிற அரசியல் நிர்வாகத்திலையும் என்ன சொல்லப்படுதோ இதுதான் அரசியலையும் சொல்லப்படுது. இன்னைக்கும் தேமுதிமுக வீழ்ச்சிக்கு காரணம் விஜயகாந்த் கிடையாது, அந்த அம்மா தான். அதே மாதிரி இப்ராஹிம் ராவுத்தர் எல்லாம் இருந்தாங்க, இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க, அது விஜயகாந்துக்கு அதுல சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னா விஜயகாந்தும் பிரேமலதாவும் பிரிஞ்செல்லாம் போல ஒன்னா தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிறப்பா செயல்படுறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது விஜயகாந்துக்கு அதுல சம்பந்தமே இல்லாம அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பிரேமலதாவை நம்ம சொல்லலாம், ஆனா விஜயகாந்தோட சம்மதம் இல்லாமலோ, விஜயகாந்தோட செயல்பாடு இல்லாமலோ, விஜயகாந்தோட ஆதரவு இல்லாமலோ இவங்க எதுவுமே செயல்பட முடியாதுங்கிற ஒரு உண்மை. ஏன்னா விஜயகாந்த் தான் அதுல ஹெட், எல்லாமே அவரு தான். என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லயும் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் விஜயகாந்த்.
தேமுதிமுகவிலயோ நிர்வாகத்திலேயோ மோசமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவங்க குடும்பம்னு காரணமா செய்வது கூட ஒரு வகையான அரசியல் கண்ணோட்டமா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அது போகுது. எல்லா விஷயங்களும் விஜயகாந்தோட பங்களிப்பு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதாவை எடுத்து பேசுறவரு அவ்வளவு தூரம் போனவர்ன்னும் போது அவரோட பங்களிப்பு தங்கிட்ட வேலை பார்க்கறவங்க தங்கிட்ட இருக்கிறவங்களையும் சிறப்பா பாத்துக்கலன்னு சொன்னா ஒரு அரசியல் தலைவரா ஒட்டுமொத்த மக்களை எப்படி பாப்பாருங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து வரதானே செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் ஒரு முகமா தான் இருந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினாரு. அரசியல்ல அவரோட முகம் பயன்பட்டதே தவிர சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அதுல நிஜமாவே குடும்பத்தினர் பிளஸ் சதீஷோட முடிவுகள் தான் பிரதானமா இருக்கே தவிர அவருக்கு அதுல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா காலகட்டத்திலயுமே விஜயகாந்த் அவருக்கு ஒரு வெல்விஷரா கூட ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கை நாம பாக்குறோம். அது முன்னாடி ராவுத்தரா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி அவரோட குடும்பமா இருக்கலாம். அது நன்மைகளையும் உருவாக்கும், பல எதிர்பாராத தீமைகளையும் உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அருள்களில நான் திருப்பி அதுதான் கேட்கிறேன். நீங்க ராவுத்தர் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட அவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு ராவுத்தர் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச போது ராவுத்தரை ஒட்டுமொத்தமா நிர்வாகத்திலிருந்து விலக்குவதற்கு குடும்பம் தான் காரணம்னு சொன்னா விஜயகாந்த் ஏன் அதுக்கு சம்மதிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஏங்குறாரு. கடைசிக்கு அப்புறம் ராவுத்தர் இறக்கும் போதுதான் அவர் போய் பாக்குறாரு. நீங்க இப்ப திரைத்துறை சார்ந்த படங்கள்ல அவர் நடிச்சது கூட பாத்தீங்கன்னா நிறைய ரோஜா படம் வந்ததுக்கு பிற்பாடு இங்க இஸ்லாமிய எதிர்ப்பை ஒரு ஒரு முக்கிய பிரதானமா மாத்துறாங்க தமிழ் சினிமாவில. அதை ஒரு மெயின் ஹீரோ யார் பெருமளவில் கொண்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தான் பண்றாரு. நீங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கூட இஸ்லாமிய எதிர்ப்பு தன் படங்கள்ல வச்சு கூட அவங்க கொண்டு போல. அது பிரதானமா யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிம் இன்ஸ்டியூட்ல ரொம்ப ரொம்ப நேர்மையா இருந்தவர்னு சொல்லப்படுற விஜயகாந்த் தான் தன் படங்கள்ல மிக மோசமான இஸ்லாமிய எதிர்ப்பை பாகிஸ்தான் குருடா வச்சு இங்க மோசமான கட்டமை வைக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் கூட இருந்தது இப்ராஹிம் ராவுத்தர் தான் இருந்துதான் தயாராகி வந்திருக்காரு. அவர் படங்கள் அதுக்கு அவருக்கும் அந்த டைரக்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் அவங்க குடும்பத்துக்கும் விஜயகாந்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எனக்கு தோணுது. நிறைய படங்கள் அந்த விமர்சனம் சரிதான். விஜயகாந்த் இந்த இஸ்லாமியர்ல ஒரு தீவிரவாதி போன்ற சித்தரித்துங்கிறது அது உண்மையிலே அது விமர்சனம். அந்த ஸ்கிரிப்ட் அவர் எழுதல, பட் இருந்தாலும் அவர் பங்களிப்புங்கிறது இருக்கு போது அவர் வேணாம் பங்கு இருக்கு. அதை நம்புறாரு. அவரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, நீ முஸ்லீம்ல தீவிரவாதியா சித்தரிச்சு காட்டுறீங்களேன்னு கேட்டா பத்திரிகையில அப்படித்தானே வருதுன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. விஜயகாந்தே சொல்லியிருக்கிறாரு. அவரோட கருத்தா இன்னொரு சில படங்கள்ல பாத்தீங்கன்னா மாடுகளை ஏத்தி கொண்டு போது மாடுகளை கொள்ளாதீங்களா ஒரு சீன்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாருமே சொல்றாங்க. அது ரோஜா படம் வருவதற்கு முன்னாலே பொது சமூகத்தில் இருக்கிற மாடுகள் குறித்தான பொது பிம்பம் அதுக்கு முன்னாடி போகாதான் அது அது வேறு. சரி, இது ஒன்னா இருந்தா கூட இன்னைக்கு சிபிஎம் தோழர்கள் அவரு சிகப்பு மல்லியில நடிச்சிருக்காரு, அதனால அது கம்யூனிஸ்ட் படம். அவரு இன்னொரு படம் இருக்க பட்டியல் ஜாதி மக்கள் தென் தமிழகத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு ஏழை ஜாதின்னு ஒரு படம். இப்படி கூட படங்கள்ல நடிச்சிருக்கிறான். அவன் இப்படியும் 4 படம் நடிப்பான். அப்படி அவனுக்குன்னு ஒரு எத்திக்ஸோ இப்படிதான் படங்கள் இருக்கணும் அப்படின்னும் அப்படி ஒரு பாதையை ஏத்துக்கிறது இல்ல. இதுல கைதட்டு கிடைக்கும்னா அதை பண்ணுவாப்ல, இதுல விசில் அடிப்பாங்க அப்படின்னா இதை பண்ணுவாப்ல. ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. நீங்க மற்ற விஷயங்களுக்கு பிரேமலதா மேல குடும்பத்தலார் மேல குற்றம் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு கலைஞரா மட்டும் ஒரு பங்களிப்பு செய்யறாருன்னு பேசுறது முறையா இருக்க முடியாது. அப்ப அவர் ஒரு பொலிட்டீஷியனா அதுல இருந்தா தயாராகி வர்றாரு, அநீதிகளை தட்டி கேட்கிறாரா. வெளியில ஒரு கலைஞரா மட்டும் அவர் இல்ல. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அரசியல் தலைவரா உருவாக்குறாரு. அரசியல் தலைவரா உருவாக்கும் போது அவரோட இந்த கூறுகளை நீங்க பேசாம விட முடியாது. அப்ப படத்துல என்ன அரசியல் பேசியிருக்கிறாருங்கிறோட தொடர்புபடுத்தி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த கருத்துல அவருக்கு வெளியில பேசும்போது நீங்க வெளியில பேசும்போது அவர் சொல்றாரு, மாறாக வெளியில கம்யூனிஸ்ட் கருத்துக்களை ஆதரிச்சுலாம் அவர் ஒன்றும் பேசுறது இல்லை. இதை பிஜேபி அவரை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெட்டை ஒரு அடையாளமா, விஜயகாந்தின் அடையாளமாக, விஜயகாந்தின் சினிமா அடையாளமாக, விஜயகாந்தின் அரசியல் அடையாளமாக சில இடதுசாரி தோழர்களே அதை எடுத்து முகநூல்ல எல்லாம் போடுறாங்க. அது அவங்களுக்கு அதை நம்ம எப்படி பாக்குறது? அது விஜயகாந்த் சரியா தான் இருந்தாரு. விஜயகாந்த் ஆதரிப்பதற்கு காரணம் கண்டுபிடிக்கிற முற்போக்காளர்களோட பிழைப்புவாதமா தான் அது பாக்குறேன். ஏன்னா அவர் ரெட்டா இருந்தாரு, சிவப்பு மல்லிலாம் நடிச்சாருன்னு சொன்னா அவர் 2014 பிஜேபியோட கூட்டணி வச்சாருங்க. பாஜக பயன்படுத்த முடியாதுன்னு இவங்க சொல்றாங்களா? பாஜகவை அவர் பயன்படுத்தினாரு, பாஜகவோட கூட்டணி வச்சாரு. அப்போ இவங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இப்ப சினிமா நடிகராக அல்லது ஒரு தனி நபராக மக்களுக்கு உதவி செஞ்சாரு, கூட நன்மை செய்தாரு, நண்பர்களுக்கு உதவி செஞ்சாரு, வரவங்களுக்கு சாப்பாடு போட்டாருங்கிறதுக்காக விஜயகாந்த் ஒரு தனி நபரை ஒரு நடிகரை ஆதரிக்கலாம் கூட வச்சுக்க. நீங்க இதை சொன்னீங்கன்னா திருப்பி என்ன ஆகும்னா என்ன வரும் அப்படின்னா திமுக பிஜேபி ஆதரவு வச்சு அப்படின்னு அதை நான் சொல்றேன். போக்காளரா இருக்கிறவங்க விஜயகாந்த் ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவோட பாக்குற அணுகுமுறை. அதான் அவர் தனிநபரா ஒரு நடிகரா அவர் இண்டிவிஜுவலா மக்களுக்கு உதவி செய்தவராக அவர் நிறைய உதவி செய்தவரா அவர் பாக்குறாங்க. தனிநபரா அவர் ஆதரிக்க முடியுது கூட வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில அவர் பொலிட்டிக்கல் வேல்யூ, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருல்ல,
அப்ப தமிழ்நாட்டில் திராவிடங்கிற பேர்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல திராவிட கொள்கைகளை பின்புலமாக அவர் என்ன வைத்திருக்கிறாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். என்ன பின்புலமா வச்சிருக்கிறாரு? அவர் தீவிரமான இந்திய எதிர்ப்பை கொண்டு வந்தாரா? சமூக நீதி வடிவம்ங்கிற சமூக நீதி வடிவத்தில் இடஒதுக்கீடு, சிறுபான்மை மக்கள் நலன், பெண் உரிமை, இது மாதிரி கொள்கைகள் பத்தி ஏதாவது சொன்னாரா? நீதி கட்சி வரலாறு பத்தி பேசினாரா? என்ன கண்ணோட்டம், என்ன அரசியல் கண்ணோட்டத்தை அவர் முன்மொழிந்தார் இவங்க சொல்வதற்கு? சினிமாவில சிவப்பு மல்லி படத்தில் நடிச்சதை இன்னைக்கு ஆதரிக்கலாம்னு இவங்க சொல்றவங்கன்னா, அவர் ஆரம்பிச்ச தேமுதிக, அண்ணா திமுகவுக்கு கூட ஒரு திராவிட கலர் ஏதோ ஒரு வகையில் இருக்குது. எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு கூட வேற வழி இல்லாம அவங்க சில அடையாளங்களை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் கிட்ட அது போன்ற அடையாளங்கள் எங்கேயுமே தேட முடியாது. அவர் ஒரு பிரமுகரா திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, நான் தான் மாற்றுங்கிற அரசியல் மட்டும் தான் பேசுறாரு. மற்றபடி ஐடியாலஜி அவர்கிட்ட ஒரு திட்டம் சார்ந்த, கொள்கை சார்ந்த எந்த ஒரு பின்புலமும் ஒரு கட்சியில எதுவுமே கிடையாதுங்கிறது தான் அடிப்படை. அப்ப இவங்க ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் அது என்னன்னா, இவங்க கிட்ட இருக்கிற திமுக எதிர்ப்பு மனோபாவம் விஜயகாந்த் ஒரு ஆல்டர்னேட்டிவா பயன்படுத்தலாம்னு இவங்க பார்த்ததுக்கு ஒரு கண்ணோட்டம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம பெருமதிப்புக்கு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றதுனால சொல்றேன். சங்கரையா அவர்கள் மதிமுக, திமுக இருந்து வைகோ வெளியே போகும்போது அவர் விடுதலை புலிக்கு எதிராக இருக்கிறது, நான் ஒரு விடுதலை புலி ஆதரவாளர்னு திமுக விடுதலை புலிக்கு எதிரானது குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளியே போறாரு. விடுதலை புலிக்கு எதிராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சி தான் விடுதலை புலிக்கு எதிரானவங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அன்னைக்கு மாநில தலைவர் சங்கரையா என்ன பண்றாரு? விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திமுக விடுதலை புலிக்கு எதிராக இருக்குது கட்சி ஆரம்பிச்ச வைகோவுக்கு ஆதரவா என்ன பண்றாரு? அவருக்கு பின்புலமா இருந்து வைகோவுக்கு சங்கரையா உதவி செஞ்சு 2 பேரும் கூட்டணி வச்சு அந்த கட்சியை டெவலப் பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. விடுதலை புலி ஆதரவு எதிர்ப்புன்னு திமுக குறையுது, வெளியில வராரு. விடுதலை புலி எதிர்ப்பதே கட்சியின் கொள்கையா இருக்கிற சிபிஎம் விடுதலை புலி ஆதரவாளருக்கு வைகோவுக்கு சங்கரையா உதவி பண்றாருங்கிறது என்ன கண்ணோட்டம்னா, அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை அதுல இருக்குது. அதே போல்தான் விஜயகாந்த் ஆதரிக்கும் போது விஜயகாந்த் பாக்குற கண்ணோட்டம் அதுல இருந்தது. அப்போ இன்னொரு சொல்ல போனா 2016 மக்கள் நல கூட்டணி அமைவதற்கு விஜயகாந்த் இவங்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வருவதற்கு சங்கரையா இவங்கெல்லாம் ஒரு முக்கிய பணியாற்றி இருக்கிறாங்கிறது நம்ம பின்புலத்தோட பார்க்கும்போது, அப்ப இவங்களுக்கு திமுக எதிர்ப்பு கண்ணோட்டத்திற்காக என்ன பண்ணணும்னா, யாரையாவது ஆதரிக்கணும் போது விஜயகாந்த் ஒரு பிரமுகர் வரும்போது அதை இவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் இருந்தாரு. அதற்காக தான் விஜயகாந்த் பயன்பட்டு இருக்காரு. இப்ப வேந்தன் பேசும்போது கூட சொன்னாப்புல, அப்படின்னா பாஜகவை நீங்க பிஜேபி பட வச்சதுன்னு சொல்ல முடியாது. பாஜகவோடு வாஜ்பாய் இருக்கும்போது பாஜக கூட்டணியில் திமுக ஆதரித்ததும் அதற்கான விளக்கத்தை சேருவதற்கு முன்னாலும் சேர்ந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடும் அந்த விளக்கத்தை கலைஞர் கொடுத்தாரு. நான் ஏன் பாஜக ஆதரிச்சேன், நான் ஆதரிச்சு தவறுன்னு சொன்னாரு. அதே போல் பாஜக கூட்டணியில் இருக்கும் போது நான் அது ஒரு குற்ற உணர்வாக கலைஞர் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? நான் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் நான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்க மாட்டேன், ஒரு நாள் கைவிட்டுற மாட்டேன்னு சொன்னாரு. பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அது தவறுன்னு தெரிந்த போது முற்போக்காளராக இருக்கிற எல்லாருமே திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணாங்க. பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அப்ப கூட கலைஞர் என்ன பண்ணாரு? அங்க இருக்கும்போது கூட கல்விக் கொள்கையை பாஜக கொண்டு வரும்போது உள்ளார்ந்து கூட்டணியில இருந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரலங்கிற பின்புலம் எல்லாம் இருக்குது. ஆனா அன்னைக்கு திமுக வாஜ்பாயோட கூட்டணியாக திமுக பாஜக கூட்டணி இருந்த போது எதிர்ப்பு தெரிவிச்ச பல பெரியாரிஸ்டுகள் பின்னால 2014 மதிமுக 2014 விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் விமர்சிக்கல. அதே போல அதுக்கு முன்னால வாஜ்பாய் கூடயும் மோடி கூடயும் தீவிரமாக இருந்த வைகோ பாஜக ஆதரிக்கும் போது இதே பெரியாரிஸ்டுகள் அவர் ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவே இல்லை. அப்ப கூட 2014 இன்னைக்கு வரைக்கும் சீமானை பிரதானமாக விமர்சிக்கிற பல பெரியாரிஸ்டுகள் அன்னைக்கு சீமானை கடுமையா விமர்சிக்கும் போது நான் கேட்டேன், சீமானை விமர்சிக்கிறது முக்கியமானதுதான், ஆனா அதை விட மோடிங்கிற ஒரு மோசமான எலிமெண்ட்டை இந்தியாவின் பிரதமரா முன்மொழிகிறாங்க. அது தமிழ்நாட்டுல வைகோ தான் கொண்டு கொடுக்குறாரு. இப்ப கூட வைகோ விமர்சிக்காம வெறும் சீமானை மட்டும் விமர்சனம் பண்ணா பெரியாரிஸ்டுகள் நம்மளை மத்தி அசிங்கமா பேச மாட்டான்னு கேட்டபோது பெரியாரிஸ்டுகள் என்ன கடுமையா திட்டினாங்க, அசிங்கமா திட்டினாங்க, ரொம்ப மோசமா. இன்னைக்கு அந்த தந்தை பெரியார் மனோஜ்குமார்னு ஒரு பையன் ரொம்ப தீவிரமா சீமான திட்டி பேசிக்கிட்டா இருக்காரு. அந்த பையன் அசிங்கமா திட்டினான், ஏன்பா வைகோ ஆதரிக்கிறார் அதை பற்றி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லும் போது. ஆனா அவங்க அப்போ நான் எழுதுனேன், இவங்க வைகோ மட்டும் கேட்க மாட்டாங்கல்ல, பெரியார் பேர்ல இருக்கிறவங்க திமுக விமர்சனம் பண்ணுவாங்க பாஜக போச்சுன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கும்போது வைகோ விமர்சிக்க மாட்டாங்க. வைகோ மட்டும் இல்ல, இவங்க விஜயகாந்தை கூட விமர்சிக்க மாட்டாங்கன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்போ அன்னைக்கு எதுக்காக வைகோ விமர்சிக்கலையோ என்ன காரணம்? வைகோவாவது விடுதலை புலி ஆதரவாளர், தமிழ் உணர்வாளர், அதுக்காக ஆதரிச்சு பெரியார் சொல்லிக்கலாம். இவங்க விஜயகாந்தை கூட விமர்சனம் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. சீமான கடுமையா விமர்சிக்கிறவர்கள் விஜயகாந்தை கூட விமர்சனம் பண்ணதில்லைங்கிறது தொடர்ச்சியோட புரிஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு, தனிப்பட்ட முறையில விஜயகாந்த் மேல உள்ள பிரியம், இதெல்லாம் அதிகமா வினையாற்றுறதாகவும் இருக்கு. அவர்களுக்காக விஜயகாந்த் முழுக்க பயன்பட்டு இருக்கிறார் அரசியல் பயணத்தில் பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கை அவர் நல்ல நிலையில இருக்கும்போதே எழுச்சி பெற்று நல்ல நிலையில இருக்கும்போதே முடிஞ்சு போன உண்டு. வெறும் 6 ஆண்டு காலம்தான் அவர் அரசியல்ல கவனிக்கத்தக்க
அனைவராலும் கவனிக்கத்தக்க செல்வாக்குள்ள நபராக இல்ல இருந்தார். இல்ல என்னோட அன்னைக்கு கேள்வினா, எழுச்சி பெற்று அவர் கட்சி வளர்ந்தது, எதிர்கட்சியா கூட வளர்ந்தது. அதனால தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு என்ன பயன் இருந்தது? திமுகவை அதனால ஒரு திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. மாறாக ஜெயலலிதா இருக்கிற மோசமான எலிமெண்ட்டை முதலிடத்துக்கு கொண்டு வந்தாரு. மற்ற எலிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து திராவிடம் சார்ந்த விஷயங்களை பின்னுக்கு தள்ளுற ஒரு எலிமெண்டா தான் அவர் பயன்பட்டாரு. அதுதான் அப்பவும் அவர் எழுச்சியா இருக்கும்போது தான் நடந்தது. 2016 அவர் வீழ்ச்சி அடையும் போதும் என்ன பண்ணாருன்னா, திமுகவை தோற்கடிப்பதற்கான சோர்ஸா தான் பயன்படுத்தப்பட்டாருங்கிறது தான் தொடர்ந்து அதுல இருக்குது. இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவை கூட மறைமுகம் போக வர விமர்சிக்கிறவங்க சந்திரி சாக்குல ஒண்ணு எழுதுறாங்க. விஜயகாந்த் அவர்களோட மரணம் குறித்து நமக்கு ஒரு கவலை இருக்குது. இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் மேலான நெகிழ்ச்சியை பார்த்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து அமெரிக்காவில இருக்கும்போது கலைஞருக்கு இறந்து போறாரு. இறந்து போகும்போது அவர் கதறி அழுதது இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவ்வளவு உண்மையா இருந்தது. அவரோட அழுகை வந்து கலைஞர் மீது அவர் கொண்ட பிரியம். டோட்டலா கலைஞருக்கு எதிராக இருக்கிறாரு. ஆனா அவரோட தனி வாழ்க்கை வேந்தன் சொன்ன மாதிரி அவரோட முன் வாழ்க்கை மிக தீவிரமான கலைஞர். ஏன்னா கலைஞர் தலைமையில கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. ஆனா அரசியல் கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் அவர் தயார் பண்ணாங்க. அவர் இருக்கும்போது எப்படி திமுகவுக்கு எதிராக எல்லாரும் அவரை பயன்படுத்தினாங்களோ, அதே போல் இன்னைக்கு மரணத்திலையும் இன்னைக்கு வந்து காலையில நேற்றுக்கு முதல் நாள் போய் முதலமைச்சர் போய் முதல்ல போய் பார்த்துட்டு மரியாதை கொடுத்தாரு. என்ன மரியாதை கொடுத்தாருன்னா, அரசு மரியாதையோட செய்வோம்னு முதல்ல சொல்லிட்டு வந்தார். இன்னொன்னு, பின்புலத்தோட திமுக காழ்ப்புணர்ச்சியோட எங்கேயும் செயல்படுறதா தெரியல. இன்னைக்கு மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவராக இருந்த சங்கரையா அவர்கள் போன மாதம் இறந்த போது கூட அவருக்கு சிறப்புகள் செஞ்சாங்க. தமிழர் தகைசால் விருது கொடுத்த போது கூட 2016 அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு செயல்பட்டதுல விஜயகாந்த் அவர்களுக்கும் சங்கரையா அவர்களுக்கு முக்கிய பங்கு இருந்தாலும், தனிப்பட்ட விரோதங்கள் பார்க்காம அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இருந்திருக்கிறாங்கிறது நம்ம திமுகவோட பார்க்க முடியுது. இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வந்து அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுப்போம், அவருக்கு அரசு மரியாதை கொடுப்போம், அவரா போய் சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடைசியில சீரணி அரங்கத்துல இடம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ரிப்பேரா இருக்கா, வேலை கொடுக்க முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு அதை விட பிரம்மாண்டமான ஒரு இடத்தை கொடுத்தெல்லாம் பண்ணியிருந்தவங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிமுக வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களின் மரணத்தை வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிரான பயன்படுத்த பாஜக இன்னும் பல்வேறு ஆட்கள் பண்றாங்கன்னா அதையும் பயன்படுத்துறாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் இந்த கண்ணோட்டம் அவரை வச்சு அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கூட மாறலைங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இதுல ஒருத்தர் பெரியார் சில பேர் எழுதுறாங்க, சந்திரி சாக்குல என்ன எழுதுறாங்கன்னா, பெரியாரு, கலைஞரு, அந்த வரிசையில விஜயகாந்த் அவர்களையும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட பெரியார், கலைஞர், விஜயகாந்த் அவர்கள் கூட தெலுங்குன்னு சொன்ன நீங்களாம் என்கிட்ட ஆதரிக்கிறீங்க. நைசா கொண்டாந்து இவங்க சீமான திட்டத்தெல்லாம் சரிதான், நைசா கொண்டாந்து பெரியார் கலைஞர் வரிசையில சேர்க்கறதுக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு நுட்பமான தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானித்த நிரந்தரமான என்டர்டேக்குமான கேப்டன் பெரியார் மட்டும்தான். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. தேமுதிகன்னு ஒரு கட்சியை 2005 ஆரம்பிக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறாரு, கணிசமா பவனம் இருக்கிறாரு. 2006 தேர்தலில் ஒரு 8.33% வாக்குகளை பெறுறாரு. 2009 நடந்த தேர்தலில் 10% வாக்குகளை பெறுறாரு. இதுதான் அவரோட அதிகபட்ச ஸ்கோர். 2011 ஜெயலலிதாவோட அதிமுகவோட கூட்டணி வச்சு 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் ஜெயிக்கிறாரு. ஆனால் அதற்கு முந்தைய தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் 10% குறைஞ்சிடுது ஜெயலலிதாவோட கூட்டணி வச்ச பிறகு. ஆனா 29 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. வெறும் சதவீதம் 7.88% வாக்குகள் தான் வாங்குறது. அதோட தேமுதிகவோட அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியல்ல முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி, அதற்கடுத்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோட கூட்டணி. இப்போ அவரு இறந்துட்டாரு. ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு. 10% வாக்குகளை தனித்து நின்று வாங்கிய தேமுதிகவின் எதிர்காலம் என்ன? இந்த மரணம் ஒரு அனுதாப அலையை உண்டாக்கி அது விஜயகாந்துடைய நிழலில் அரசியல் செய்ய போகக்கூடிய அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு இந்த கட்சி பயன்படுமா? இந்த குடும்பத்திற்காவது பயன்படுமா? இந்த கட்சியோட எதிர்காலம் என்ன அப்படின்றதுதான் எல்லார் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்தாங்க, ஒரு பவர் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்தது. ஆனா வாழும் காலத்திலே விஜயகாந்துக்கான ஓட் பேங்க் சரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது போல வாழும் காலத்துல ஒரு இதற்கு பிறகு 2011 சரிஞ்சிடுச்சு, முடிஞ்சிச்சு. இது ஏற்கனவே இப்போ அவங்க விஜயகாந்த்ங்கிற பிம்பத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது ஓட் பேங்க் சேகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுதான்
போன வாரம் கூட அவர் வச்சு ஒரு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டு வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆர்வலர் இருக்காங்க பாத்தீங்களா, இது கூட இப்போ விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு சுத்தமா இருக்காது அப்படிங்கறத நடைமுறைகளை தெரிவிக்கிற விஷயம். ஏன்னா அப்படின்னா அவர் நடைமுறையில் இருக்கும் பொழுது அவரோட உருவத்துக்கு அது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேஸ் வேல்யூக்கு நடைமுறையில உரசி பார்த்தோம்னா ஓட் பேங்க் பெருசா வரல. அவர் மறைவுக்கு பிறகும் கூட அது இன்னும் அதல பாதல் தான் போகும். இன்னும் தேமுதிகன்ற கட்சி இல்லாமல் போகும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. இது சரியான பார்வை. இந்த கருத்து தான் என்னோட கருத்தாவே நான் பாக்குறேன், என்னோட கருத்தாவும் சொல்றேன். அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். அவர் வேந்தன் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம், விஜயகாந்த் 2016 அவர் மட்டும் தனியா இல்ல, கூட 4 பெரிய கட்சிகள் இருந்தாங்க. மதிமுக, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து நின்று அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில 3வது இடத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சார். 3வது இடத்துல தான் அவரே இண்டிவிஜுவலா வந்தாரு. அதற்கு பிற்பாடு பல தொகுதிகள்ல டெபாசிட் இழந்தாங்க, எங்கேயுமே ஜெயிக்க முடியல. அதுக்கு பிற்பாடு நடந்த தேர்தல் எல்லாம் நம்ம பார்த்தோம், எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஆக அந்த கட்சி விஜயகாந்த் இருக்கும்போது, விஜயகாந்த் நல்ல நிலையில் இருக்கும் போதே மக்கள் அந்த கட்சியை முற்றிலுமா புறக்கணிச்சுட்டாங்க. அவர் நான் தான் ஆல்டர்னேட்டிவ், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு 2016 நின்ற போது, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவே நின்ற போது மக்கள் முற்றிலுமா அவரை டெபாசிட் இல்லாம காலி பண்ணிட்டாங்கிறது தான் நடைமுறை உண்மை. அப்ப விஜயகாந்தே வேண்டாம்னு சொல்லிட்டா பிரேமலதாவை ஏத்துக்கிறதுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் இன்றைய சூழல்ல இன்னைக்கு விஜயகாந்துக்கு வர எவ்வளவு கூட்டம் என்பது அவர் மீதான ஒரு தனிநபரை பற்றியான ஒரு விஜயகாந்த் தனித்த நபர் உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கிறார் இவ்வளவு நாள் என்னும் போது அவர் மீது எல்லாருக்குமே நமக்கே இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குல்ல, அந்த இறக்கம் அந்த கண்ணோட்டமும் கூட்டத்திற்கு காரணமா இருக்குது. இதுல ஊடகங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஊடகங்கள் பிரபலமானவங்களை இறந்து போனா ஒரு லைவ் போடுறது, அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரபலமானவங்க இறந்து போனவங்களை பாக்குற சினிமாக்காரர்கள் நிறைய வந்தாங்கன்னா அது 2-3 நாள் என்னைக்கு வரைக்கும் பாடி எடுக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் லைவ் போடுறதுங்கிற ஒரு பண்பாடை இந்த ஊடகங்கள் தொடர்ந்து பண்றாங்க. மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உதவாத செய்தி, ஒண்ணுத்துக்கு உதவாத செய்தியா இருக்கும், எங்கேயோ ஒரு சந்தில் நடந்திருக்கும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்ணுல பார்க்க கூட முடியாது, அதை கொண்டாந்து போட்டுட்டு அதுக்கு ஒரு செய்தி எல்லாம் போடுறவங்க இந்த 2 நாளா ஒரு முக்கியமான செய்திகள் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லணும், வைக்கம் 100ஆண்டு விழா நேற்று நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு செய்தி கூட எந்த சேனல்லையும் போடல, எதையுமே புறக்கணிச்சு. வைக்கம் ஒரு சின்ன திருத்தம், வைக்கம் 100ஆண்டு விழா விஜயகாந்தின் மரணம் காரணமாக தமிழ்நாடு அரசு ரத்து செய்து விட்டது. அந்த விழா எளிமையாக பெரியார் திடல்ல, அதுதான் எளிமையாக நடந்த விழா. இப்ப நீங்க சொல்லிதான் நிறைய தெரியுது. அது விஜயகாந்துக்காக தமிழக முதல்வர் அதை ரத்து செய்தாருங்க. பினராயி விஜயன் வந்தாரு, பெரியார் திடலுக்கு அவரும் போனாரு, முதலமைச்சர் போனாரு, ஆசிரியர் வீரமணி கலந்துகிட்டாருங்கிறது பெரிய இஷ்யூங்க. அது ஒரு மாநில முதல்வர் கலந்துருக்கிறாரு, பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறாருன்னு போது அது ஒரு செய்தியாக. இது மாதிரி நிறைய செய்திகள் ஒரு வரி செய்தியா கூட வராம ஊடகங்கள் புறக்கணிக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா. இது விஜயகாந்த் மேல் மட்டும் அன்பு கிடையாது, விஜயகாந்த் அவர்களின் மரணத்தை பயன்படுத்தி ஊடகங்கள் தங்களோட ரேட்டிங்கை ஏத்திக்கிறதுக்கு, ஏன்னா யூடியூப் சேனல்களால தள்ளாடுகிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்குல்ல, சேட்டலைட் சேனல்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி பிரபலமானவர்கள் மரணம் சினிமாக்காரர்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் அவங்க அதை ஏத்திக்கிறது. அந்த டிவி நடிகர் ஒருத்தர் செத்து போன போது கூட இதே மாதிரி லைவ் போட்டாங்க ஒரு நாள் முழுக்க. நடுவுல சங்கரையா இறந்த போது லைவ் போடல, ஏன்னா பெரிய சினிமாக்காரங்க அதுக்கு போடல, ஏன்னா சங்கரையா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவருக்கு ஒரு டிவி நடிகருக்கு லைவ் போட்டு 2 நாள் போட்டவங்க, இன்னைக்கு நடிகர் விஜயகாந்துக்கு போட்டவங்க, சங்கரையாங்கிற ஒரு 100 வயது தாண்டி அவ்வளவு பெரிய தலைவர் இறந்த போது ஒரு சாதாரண செய்தியை தான் போட்டாங்க, ஏன்னா நிறைய சினிமாக்காரங்கள் வரல. இதுல விஜயகாந்துக்கு மட்டும் இவங்க கொடுக்கறதுல, விஜயகாந்தை பார்க்க வர நட்சத்திரங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட வேல்யூ தான், அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, அவங்கள்ட்ட கருத்து கேட்கறது, அதை போடுவதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அதை பல ஒளிபரப்பி எல்லாரும் நிறைய பேர் லைவ் அங்க போனோம்னா விஜயகாந்த் பார்க்கலாம், அதே மாதிரி வர நடிகர் விஜயை பார்க்கலாம், அஜித்தை பார்க்கலாம், ரஜினியை பார்க்கலாம், அப்படி என்பதற்காகவும் கூட்டங்கள் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அது மாற்றதாகவும் ஒரு கண்ணோட்டம் கட்டமைக்கப்படுது. இன்னொரு இதுல மோசமா அந்த மரணத்துக்கு போகாதவங்களை பத்தி கார்னர் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் கூட நடக்குது. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. விஜய் அங்க போயிருக்காரு, அவர் மேல செருப்பு வீசி இருக்காங்க. அதே மாதிரி வடிவேலு ஏன் போடல, பிகைன் குட்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் கேக்குறாங்க, அதெல்லாம் பெரிய வன்முறை. வடிவேலு ஒருவேளை அங்க போயிருந்தா அவரை தாக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் அங்க இருந்தாங்க. நடிகர் விஜய செருப்ப வீசி தாக்கி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயமா இருந்தா கூட எனக்கு கடைசியா ஒரு முக்கியமான, நம்ம 3 பேருமே அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னன்னா, கலைஞர் இறந்தப்போ, ஜெயலலிதா இறந்த பிறகு தமிழ்நாடு அரசியல்ல வெற்றிடம்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாள்லயே அது இல்லாம போயிடுச்சு, வெற்றிடம்னு ஒன்னே இல்லை அப்படின்னு ஆச்சு. ஆனா இன்னைக்கு இந்த விஜயகாந்துடைய மரணத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ள யாராவது ஒரு சக்தி முயல்கிறார்களா? யாராவது ஒருத்தருக்கு இதுல ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது ட்ரை பண்றாங்க? 2 நாள் அந்த வேலை தாங்க நடக்குது. 2 நாள் அந்த வேலை தான் நடக்குது. நேற்று காலையில எல்லாருமே பாஜக காரர்கள் நேற்று அண்ணாமலை பேசுறதுல இருந்து
அப்புறம் இந்த எல்லாரையும் பிறப்பு சார்ந்து பேசுற சீமான்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஏதாவது இதை பயன்படுத்த முடியுமான்னு, திமுக எதிர்ப்பாளர்களை ஏதாவது பண்ண முடியுமான்னு உருட்டி உருட்டி பாக்குறாங்க தேமுக தலைமையோட சேர்ந்துக்கிட்டு. இவ்வளவு பேர் மக்கள் கூடி வராங்கல்ல, என்ன பண்ணலாம்னு சொல்லி. நீங்க அவர் வந்து அவ்வளவு சிறப்பா முதலமைச்சர் அதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு பிற்பாடு கூட இதை திமுகவுக்கு எதிராக கட்டமைப்பதற்கு நேற்று அண்ணாமலை என்ன பேசுறாரு, வேறுமே சீரணி அரங்கத்தில் இடம் கொடுத்தாகணும்னு அவர் கருத்து சொல்றாரு. சீரணி அரங்கத்தில் வேலை நடக்குது தெரியும். அது போக என்ன சொல்றாரு, அவரா சொல்றாரு, மெரினாவில் வந்து அந்த விஜயகாந்துக்கு இடம் கொடுக்கணும், அவங்க குடும்பம் கேட்டாங்க ஒரு கருத்தை சொல்றாருன்னும் போது வேணும்னே ஒரு கருத்தை உருவாக்கி அதை வந்து இன்னைக்கு இருக்க திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது பயன்படுத்த முடியுமாங்கிற கண்ணோட்டம் வந்து திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அது விஜயகாந்த் மீதான பாசம் போல் வெளிப்படுவது அப்படிங்கிறதும், விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம எப்படி துயரற்றாரோ அது போல அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கூட அவர் மரணம் வந்து ரொம்ப துயரத்தோடு அவர் வந்து மரணம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தப்பட ஒரு செய்தியை தான் இருக்குது. அவர் கடைசியா கலந்துகிட்ட அந்த பொதுக்குழுல அவர் இருந்த உருவத்தை பார்க்கும்போது கூட நமக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. திரைப்பிரபலங்கள் கூட அதை வந்து அவர் வந்திருக்க கூடாது எல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா அவரோட இந்த ஒரு வாரத்துல இறந்திருக்கிறாரு செய்தியும் கொடுத்து பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் மீதான அந்த சிம்பத்தி, அவர் ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு, கூட இருந்தவங்களை ரொம்ப உதவியா வச்சிருந்தாரு. இப்ப கூட ஒரு செய்தி ஏதோ நடிகர் சிவகுமார் சொன்னதா ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் ரூம்ல வந்து அவர் ஹோட்டல்ல ஏசியில ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் நண்பர் எல்லாம் உள்ள படுத்திருப்பாங்க. இவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு நடுராத்திரில வந்தாரு, இவர் வராண்டால படுத்து தூங்குவார் அவங்க எழுப்பாம அப்படின்னு அந்த அளவுக்கு பண்பாளரா விஜயகாந்த் இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டவரை வந்து இவ்வளவு துயரமான ஒரு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட துயரமான நேரத்துல கூட அவரை மிஸ்யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இவங்க திரும்ப திரும்ப செயல்படுறது வந்து திமுக எதிர்ப்பான செயல்படுறதா தான் தோணுது இன்னைக்கு. இன்னொன்னு, அதற்கு பிறகு வந்து யாராவது ஹைஜாக் பண்ணணும் அந்த கட்சியை நினைச்சா கூட ஒரு யாருமே இல்லாத கடையில டீ ஆத்திர ஒரு நம்ம காமெடியா சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏற்கனவே அந்த ஓட் பேங்க் போன ஒரு கட்சிக்கு இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து புதுசா அதை புதுப்பிச்சோம்னா ஒரு இறந்த உடலுக்கு உயிர் பாய்ச்ச நினைக்கிறது போலதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட நினைக்கிறேன். அதாவது இந்த மக்களுடைய திரள் இருக்கிறது அனுதாபம் வருது பாத்தீங்களா, இது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சே வந்து திண்டிவனத்துல வந்து ஒரு சில பேர் பஸ் எல்லாம் பிடிச்சலாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் மீது கொண்ட அனுதாபம், அந்த ரசிகர்கள், இன்னொன்னு ஐயோ தலைவர் போயிட்டாருன்ற உண்மையிலேயே மக்கள் கூடியிருக்க மக்கள் வந்து உண்மையில ஒரு ஹார்ட்ஃபுல்லா வந்திருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல இதை நீங்க ஓட் பேங்கோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஆனா கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் கூட நீங்க அரசியல்னு வரும்போது யாருக்கு ஓட்டு போடணும் தெளிவு இருக்கு பாத்தீங்களா. அதே போல விஜயகாந்த் என்பவர் தனிநபர், ஓகே நல்லவர் தான். ஆனா அதே நேரத்தில் அரசியல் வந்து இப்ப ஓட்டு போடலாமா ஓட்டு போட முடியாதாங்கிற தெளிவு அவங்க இருக்குது. சோ அதனால இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்க அரசியல்ல வந்து தீர்மானிப்பதுங்கிறதே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இந்த கூட்டம் உண்மையிலே விஜயகாந்த் என்ற ஒரு தனிநபருக்காக கூடிய கூட்டம். இதை வைத்து அரசியல் செய்ய முனைந்தால் அந்த முயற்சியில் விஜயகாந்தே தோத்து போனாரு. அதனால அதற்கு பின்னாடி போறவங்களுக்கு நம்ம எப்படி தோத்து போவோம்னு சொல்ல தேவையில்லை. இந்துக்களுக்காகவே கட்சி நடத்துற பாஜகவுக்கு எந்த இந்து ஓட்டே போடுறது இல்ல. விஜயகாந்த் அவர்களுடன் பழகிய எல்லா மனிதர்களுமே அவரை பத்தி அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசி அவர் சுகவீனம் அடைந்த பிறகு குறிப்பா வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் பொதுக்குழுவுக்கு கூட்டிட்டு வந்து அவரு நடத்தப்பட்ட விதம் வந்து ரொம்ப பகீர்னும் ரொம்ப மனித உரிமை மனித தன்மைக்கு விரோதமான ஒரு செயல். அதை அவங்க குடும்பத்தினர் குறிப்பா அவரோட துணைவியார் அதை பண்ணியிருக்க கூடாது. இப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த ஒரு ஓட் பேங்க் இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பது பாஜக தான். காரணம் அவங்களோட கூட்டணியில அதிமுக இல்லை அப்படின்னும் போது அதை ஓரளவுக்கு சரி கட்டுவதற்காக தேமுதிகவை வைத்து அதை சரி கட்டலாம் அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் அது அவங்க எடுபடும்னு நினைக்கிறாங்க. அது நல்லாதான் இருக்கும் அந்த காம்பினேஷன். ஏன்னா கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிறது கூட அதோட தேமுதிகவோட. ஆனா தேமுதிக இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத போது கூட பாஜகவோட செல்வாக்கு பெற்ற கட்சின்னு பாஜக காரனுக்கு தெரியுங்கிறதுனாலதான் அவங்க தேமுதிகவோட ரேல் பண்றாங்கன்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதுல எல்லா மரண வீட்டிலையும் அரசியல் செய்யறதுல பாஜக தந்திரக்காரர்கள். ஜெயலலிதாவுடைய மரண வீட்டில் அன்றைக்கு வெங்கையா நாயுடு வந்து உட்கார்ந்து பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, சம்திங் எல்லாருமே ஏடிஎம்கே காரங்கள்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு உதவக்கூடிய ஒரு போக்க பாக்குறோம். ஒரு அருமையான மனிதராக வாழ்ந்த விஜயகாந்துக்கு மக்கள் எப்படி கண்ணீர் அஞ்சலியோடு விடை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதையை காப்பாற்றி கொள்ளாமல், அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இதை அரசியலுக்கு பயன்படுத்த அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு கண்ணீரால விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அதை அரசியல் ரீதியா சொல்றேன். ஏன்னா கண்ணீர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தின உடனே நம்ம ஏதோ வேற எதையோ சொல்றோம்னு நினைச்சிட போறாங்க. இதுதான் என்னோட கருத்து. விஜயகாந்த் அவர்கள் பழகின உரையிலே படிச்சாரில் அவர் மேல நம்மளுக்கு ஒரு கரிசனமும் அவரோட இந்த மரணம் ஒரு
சின்ன வலியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுதான் ஒண்ணு. எனக்கும் கூட விஜயகாந்தோட தனிநபர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அதே நேரத்துல வந்து ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தாண்டி ஒரு மனிதராக உண்மையில அவர் மீது என்றும் மரியாதை இருக்கு. அவருக்கான அஞ்சலியும் வந்து நான் செலுத்துறாரு. ஆனா கலைஞர் குறித்து மிக மோசமான விஷயங்களை கூட விஜயகாந்த் நம்ம நல்ல மனிதர் நல்ல மனிதர்னு சொல்ற சூழல்ல நம்ம இதை சொல்லித்தான் ஆகணும். கலைஞர் வந்து வீல் சேர்ல இருந்த போது வீல் சேர்ல இருக்கிறத பத்தி ஒரு கிண்டலும் விஜயகாந்த் பேசி இருக்கிறார் அந்த சூழல்லங்கிறது கூட அவரோட நல்ல குணாம்சத்துக்கு அவர் பார்த்த விஷயங்களுக்கு அது வந்து அவரு பக்கத்துல ஒரு குறைபாடா தான் இருக்குது. 2016 வரைக்கும் கூட கலைஞர் வந்து விஜயகாந்த் மேல ரொம்ப பிரியம் வச்சு கூட்டணிக்கு வர சொல்லி ரொம்ப தீவிரமா விஜயகாந்த் வரவுக்காக காத்திருந்தாரு. விஜயகாந்த் வருவாருன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் வராம இருந்து அப்புறம் ஒரு அந்த பக்கம் போவாரா இந்த பக்கம் போவாரான்னு ஒரு தெளிவான முடிவை உடனடியா சொல்லாம ரொம்ப நேரம் இந்த வாரம் அங்க வர இங்க வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு போனதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்படுத்துற ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஆனா அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2019 திமுக தலைவராக இன்னைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அது டோட்டலாவே அவரோட அணுகுமுறை கூட்டணி கட்சிகளை அணுகிறதுல வேற ஒரு விஷயம். கலைஞர் வந்து கூட்டணிக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்ததுக்கு பிற்பாடு யாரையுமே ஒரு கூட்டணிக்கு கூப்பிடல. மாறாக இவரோடு கூட்டணி வைப்பதற்குத்தான் பிரியப்பட்டாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் நல கூட்டணியில இருந்த மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகளை மட்டும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. மத்த எந்த கட்சியும் அவர் கூட்டணி விஜயகாந்த் கட்சியில அவர் கூப்பிடவே இல்லை. அதுக்கு பிற்பாடு சட்டசபை தேர்தலில் பாத்தீங்கன்னா இதையே தொடர்ந்தாரு. அன்னைக்கு பாமகவும் அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் கட்சியும் இவங்க திமுக கூட்டணி வைப்பதற்கு விருப்பம் தெரிவித்தது கூட அவர் அதை பொருட்படுத்தாமல் ஏற்கனவே இருக்கிற இந்த கூட்டணி தான் தொடரும்னு சொல்லி அவர் இது அதுக்கப்புறம் என்னன்னா கூட்டணி அப்ப சட்டசபை தேர்தலுக்குள்ள எந்த கட்சியும் அவர் கூப்பிடலங்கிறது மட்டும் இல்ல கூட இருக்கிறவங்கள நாங்க இருக்கிறோமான்னு தெரியாம கூட்டணி கட்சியில இருந்தவங்க திமுக கூட்டணி கட்சியில இருந்து நாங்க இருக்கிறோமான்னு போய் கேட்கிற அளவுக்குலாம் ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பா கூட்டணி கட்சிகளை வந்து விஜயகாந்தையோ பாமகவையோ இன்னும் பல்வேறு கட்சிகளையும் கேட்காம அவர் ஒரு கரெக்டான கட்சியை வந்து திமுக என்பது ஒரு யானை அதோடு கூட்டணி வைப்பதற்கு தான் மத்தவங்க விரும்பணுமே தவிர நம்ம கூட்டணிக்காக சிறிய கட்சிகளோட போகக்கூடாதுங்கிற அந்த புரிதலை வந்து திமுக தலைவர் கொண்டு வந்து சிறப்பா போனாரு. சரியா சொல்லணும்னா தேமுதிகவோடு எந்த வகையில் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பாத திமுக தலைவர் தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஆளா வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது முந்தா நாள் அவர் வீட்டுக்கு முதல்ல போய் அவருக்கு மஞ்சளி செலுத்தினது மட்டும் இல்லாம அவருக்கு அவருக்கு அரசு மரியாதை தருவோம்னு அறிவிச்சிருக்காரு. எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. இவங்க கூட்டணிக்கு வந்தாலும் வேளாண்மை சொன்னவர் தான் அதை செஞ்சிருக்கிறாருங்கிற போது இன்னும் சொல்ல போனா தேமுதிகவால் பாதிக்கப்பட்ட கட்சியாக தான் கடைசியில 2 முறை ஆட்சியை இழந்ததும் எதிர்கட்சியா கூட இல்லாத போனதுக்கும் விஜயகாந்த் தான் முக்கிய காரணம். 2016 ஆட்சி எடுத்ததுக்கு விஜயகாந்த் தான் முக்கிய காரணம் இருந்தாலும் அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எதுவும் இல்லாம விஜயகாந்த்ங்கிற ஒரு நல்ல மனிதர்னு சொல்லி சகோதரர்னு அவர் அறிக்கை அவ்வளவு சிறப்பா இருந்தது. முதலமைச்சர் அறிக்கை அவருக்காக அவரே வந்து ராணுவ அரசு மரியாதையோட செய்யணும்னு சொன்னதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை காட்டுறதான் நம்ம நேத்து அவர் இறந்த உடனே முதல்வர் போனாரு. அங்க போய் அந்த சூழலை பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு போன் பண்ணி ராஜாஜி ஹால்ல நீங்க இறுதி மரியாதை அவர் உடலை வச்சு இறுதி மரியாதை பண்றதுக்கு வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னோன்னா நேத்து காலையில 10 மணிக்கே மாநகராட்சி அதிகாரிகள் அங்க தீவு திடலுக்கு போய் அந்த வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த வாகனம் அவரை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா நடந்திருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தேமுதிகவால் எந்த ஆதாயங்களும் அடையாதது திமுக. ஆனா திமுகவை தவிர ஏனைய எல்லா கட்சிகளும் தேமுதிகவால் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பா நடிகர் சங்கம் வந்து இதுல அவரோட இந்த மரணத்துல இறுதி நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறதுல நடிகர் சங்கம் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு அரசு நல்ல காலம் அதிமுக இருந்திருந்தால் இந்த இறுதி அஞ்சலி பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா நம்ம அம்மாவை எதிர்த்தவங்க அப்படின்ட்டு இவங்க பண்ண மாட்டாங்க. நல்ல காலம் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த காரணத்தால் இந்த இறுதி நிகழ்வு என்பது மக்கள் மெச்சத்தக்க அளவில் நடந்திருக்கு. நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மறைவை குறித்து பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து குளோரிஃபை பண்றது, ஒரு பக்கம் வந்து மோசமாக விமர்சிக்கிறது என்பதெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட குணாம்சம் எப்படி இருக்குது, அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கு, அரசியல் இதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு குறித்துலாம் வந்து விரிவா நாம் பேசணும். என்றென்றும் மனிதநேயம் மிக முக்கியமான நேரத்தில் மாதநேயத்தை போற்றும் வகையில் அவரோட மீது மரியாதை இருந்தாலும் கூட அரசியல் ரீதியான சில பேச வேண்டிய உண்மைகளை பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற தன்மையில் இன்றைய விவாதம் இருந்தது. அனைவருக்கும் நன்றி.